அனைவருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட சங்கீத பாடம் சங்கீதம் 30. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். இந்த கிரகப்பிரவேசம் என்று சொல்லுகிறோமே, வீட்டினை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக இது இருக்கக்கூடும். அல்லது தாவீது அவருடைய வீட்டை கட்டிய போது பாடின சங்கீதமாகவும் இது இருக்கும் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கருத்து. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். அவருக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது, அவரோடு இருந்த மக்கள் எல்லாம். அந்த கட்டப்பட்ட வீடு பிரதிஷ்டை செய்யப்படும் போது பாடின ஒரு சங்கீதம் என்று நம்பப்படுகிறது. இது ஏன் இவ்விதமாய் பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அப்பொழுது பாட வேண்டும் என்பதற்கு யூத கலாச்சாரத்தின்படி எபிரேயர்கள் நம்பிக்கை வைத்திருந்தது. நாம் உபாகமம் 20:5 பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்க்கலாம். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாயிருக்கும். இது பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தின் கட்டளையை விசுவாசித்து அதை மதித்து அதை பின்பற்றிய தாவீது எழுதிய சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். Why we praise God. இந்த இடத்தில் தாவீதுக்கு சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டு என்று சொல்லப்படுவது. ஏனென்றால் இந்த அதுல்லாம் மலை என்று சொல்வார்களே, அந்த அதுல்லாம் மலையிலே ஒரு கெபியிலே தாவீது சவுலுக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருந்த காலம். அதுல்லாம் என்றாலே அதற்கு ஹைடிங் பிளேஸ் என்று அர்த்தம். ஹைடிங் பிளேஸ், அந்த மலைக்கு ஒளிப்பிடம், ஒளிந்திருக்கும் இடம், ஒளிப்பிட குகை என்று அழைக்கப்படுகின்ற அங்கு இருந்து பின்பு அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு காரியமாய் இதிலே நாம் காண்கிறோம். அந்த வேளையிலே அவர் கெபியை விட்டு வந்ததினால் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால், சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு மலையில் காத்த ஒரு கர்த்தர். மலைக்கு சென்ற போதும் நான் துவண்டு போய் அமர்ந்து விட்டேன். ஒளிப்பிடத்தில் கூட நான் துவண்டுதான் இருந்தேன். ஒளிப்பிடத்தில் கூட நான் எழுந்து நின்று கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீர் என்னை ஒளிப்பிடத்திலே வைத்தது மாத்திரமல்ல, என்னை கைதூக்கி எடுத்த ஒரு கர்த்தர் என்பதை உணர்ந்தவராக பாடுகிற ஒரு சங்கீதம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சத்துருக்கள் மேற்கொள்ளவில்லை என்றால், சத்துருக்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பதினால் இது நடந்தது என்று சொல்லப்படுவதையும், அது மாத்திரமல்ல, நீர் என்னை தூக்கினபடினால் நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லப்படுகிறது. அவரை நோக்கி கூப்பிடும்போது குணமாக்குதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த குணமாக்குதல் எவ்விதமாக இருக்கிறது என்பதையும் அதே சங்கீதம் 41 அதிலே நாம்
3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். படுக்கையை மாற்றி போடுகிறவர். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ஏனென்றால் இனி அதிலே நீ படுப்பதில்லை, அது மாற்றி போடப்பட்ட படுக்கை, இனி இது வியாதி படுக்கை இல்லை என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தான் இந்த படுக்கையை மாற்றி போடுகிறவர், வியாதியை மாத்திரம் குணமாக்குகிறவர் அல்ல. இனி அந்த படுக்கையே மாறிவிடும். அது ஸ்தோத்திரத்தின் படுக்கையாய் மாறிவிடும். கர்த்தரை துதிக்கின்ற படுக்கையாய் மாறிவிடும். நன்மைகளை நினைத்து பார்க்கிற படுக்கையாய் மாறிவிடும். அந்த படுக்கை மாற்றி போடப்பட்ட படுக்கை, அதிலே குணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று தாவீது அழகாய் கர்த்தரை நோக்கி சொல்லுகின்ற ஒரு காரியம். படுக்கையை மாற்றி போடுகிற ஒரே ஆண்டவர். அந்த படுக்கையை மாற்றி போட்டதும் அதை மறந்து விடாதபடிக்கு அதை நினைத்து கர்த்தரை போற்றி பாடுவதை நாம் இதிலே அறிகிறோம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி உயிரோடே காத்தீர். இந்த 3வது வசனம் பாதாளம் என்றும் சொல்லப்படுகிறது, குழி என்றும் சொல்லப்படுகிறது. இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அல்லது இரண்டும் ஒன்றுதானா என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். இது பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி குழியில் இறங்காதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதாளத்தில் ஏற பண்ணி குழியில் இறங்காதபடிக்கு, மறுபடியும் பாதாளத்தில் இறங்காதபடிக்குன்னு தானே பாட வேண்டும், அப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லவில்லை? இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகையால் தான் இந்த நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் இந்த RIP என்று சொல்கிறோம், ரெஸ்ட் அண்ட் பீஸ், இளைப்பாறுதலின் இடம் இரண்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது, 2 பாகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் டார்மெண்ட் பிளேஸ் அது வேற, இளைப்பாறுதலின் இடம் வேற. அங்கே அதாவது அந்த நெருப்பு, அந்த நெருப்பின் சூடு தணியாத நெருப்பு, அந்த இடத்திலே இருக்கின்ற அவதியோடு இருக்கின்ற, அவதிப்படுகின்ற அந்த இடமாய் ஒரு இடம் சொல்லப்படுகிறது. அது டார்மெண்ட் பிளேஸுக்கு குழி, பிட். யூத பாரம்பரியத்தின்படி அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, நல்ல யூதர்கள் பாதாளத்தில் இறங்குவார்கள், அதே போல கெட்டுப்போனவர்கள் பாவிகளான யூதர்கள் குழிக்குள்ளாக இறங்குவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்ததினால், நான் குழியில் இறங்காமல் பாதாளத்திலிருந்தும் என்னை ஏற பண்ணினீர் என்றால் நான் மரணத்திலிருந்தும் உயிர்த்தெழுந்தவனாக மேலே வந்துவிட்டேன், மரிக்கும் தருவாய் சென்ற பின்பும் நான் மேலேறி வந்துவிட்டேன், என்னை கை தூக்கி எடுத்து விட்டீர் என்று சங்கீதக்காரர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணி பாடுவது என்றால் நமக்கு செய்த நன்மைகள் என்பதை 2ஆம் பட்சமாக வைத்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறும் கீர்த்தனையாய் அது இருக்க வேண்டும். நாம் பாடுகிற பாடல் அவர் பரிசுத்தத்தின் நினைவு, அதை நினைவு கூறும்படி பாடுகிற பாடலாய் இருக்க வேண்டும் என்று தாவீது இங்கே ஒரு அற்புதமான ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களே, கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்றவர்களே, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தர் அவர் மாத்திரமே கர்த்தர், ஒரே கடவுள் என்ற விசுவாசத்தோடு இருக்கின்றவர்களே, நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்படி கீர்த்தனம் பண்ணும் போதும் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தாவீது. அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ
நம்முடைய நீடிய வாழ்வு. அது ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினச்சிருக்கோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய வாழ்வோ நீடிய வாழ்வு. அதுதான் தெரிஞ்சு அவருடைய நீடிய வாழ்வு இல்லை. அவர் எவர் லாஸ்டிங், ஆதியும் அந்தமுமானவர், அனாதி தேவன் என்று பாடுகிறோமே, அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஆகையால் அது அவருடைய வாழ்வை சொல்லப்படவில்லை, அவருடைய வாழ்வை குறிக்கவில்லை. இங்கே அவருடைய கோபம் என் மேல் இருக்கும்போது அது ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ என்னுடைய வாழ்வை அது நீடிய வாழ்வாக மாற்றும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை. அதனால்தான் அவர்கள் கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்று தாவீது பாடுவது. விதைக்கும் போது கண்ணீராக இருக்கும், சாயங்காலத்திலே அழுகையாக இருக்கும். அதாவது அழுகைக்கு பின்பு இவ்விதம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்படுகிறது போல, அந்த அழுகை என்பது சாயங்காலத்தில் தங்கியிருக்கலாம், ஆனால் விடியற் காலத்திலே அது தங்காது, அது களிப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் என்பதை அவர் அங்கே நினைப்பூட்டுதலாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். காலையிலே விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்றால் அது நமக்கு பலன் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது அது நமக்கு பலன். It is a strength, the joy in Christ that gives you the utmost strength. அதை தான் இங்கே அவர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவை உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். பாருங்க, நான் தங்கியிருந்த பர்வதமே திடமாய் நின்றது. நீரே என் கண்மலை என்று சொல்லுவதற்கு அடையாளமாய் அந்த பர்வதமே, நான் தங்குமிடமே அவ்விதமாய் இருக்கும் என்பதாக நாம் இதில் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அது திடமாய் நிற்கும். என் வீடு, நான் என்னுடைய பணி, என்னுடைய எந்த இடமாக இருந்தாலும் என் போக்கும் வரத்தும் அது திடமாய் இருக்கும். அதை செய்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி அவர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி, அதுதான் அந்த அதுல்லா மலை என்று நாம் பார்த்தோமே, அந்த இடம், அந்த பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர் என்று சொல்லி, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்லி, அதற்கு பின்பாக நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? என்னுடைய மரணம் பாவத்தின் மரணமாயிருந்தால் அதிலே என்ன லாபம் உண்டு? மரித்து போவதினால். ஆகையால் தான் சொல்ல, புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? புழுதி மரித்த பின்பு அது புழுதி, அங்கே ஒன்றும் நடவாது, அதற்கு ஒன்றும் தெரியாது. நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய ஒரு விருப்பத்திற்காக, நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு சமாதானத்திற்காக அல்லது நமக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டுமானாலும் நாம் ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு கல்லறை கட்டி அதிலே சென்று நிற்பது எல்லாம் அது வேதாகம அடிப்படையிலே, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே அது ஒன்றுக்கும் உதவாது. அதனால தான் அவர் பரிசேயர்களை அவர் அங்கே கண்டித்து பேசும்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்ற ஓமையை தான் சொல்லுகிறார். ஏனென்றால் த ஒயிட் வாஷ்டு செப்பல்கர்ஸ், உள்ள அசுத்தம், வெளியே வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் அந்த இடத்திலே அது உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? அல்லது நான் தான் அங்கே சென்று உமது நற்செய்தியை சொல்ல முடியுமோ? நான் மரித்து போனால் நான் அங்கே சென்று யாருக்காவது ஏதேனும் சொல்ல முடியுமோ? எல்லாம் புழுதியாய் போன இடம் அல்லவா அது? அந்த புழுதி எப்படி துதிக்கும்?
உமது சத்தியத்தை அறிவிக்க முடியுமோ என்பதாய் நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும். 2 காரியங்கள். ஒன்று இரக்கமாயிரும், இன்னொன்று சகாயராயிரும். இரக்கம், சகாயம். அந்த இரக்கம் மெர்சி, இந்த சகாயம் என்னும்போது அதற்கு அருள் என்று பொருள். அந்த சகாயம் என்பது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகாயம் செய்கிற கர்த்தர். இந்த சகாயராய் நீர் இரும் என்று சொல்லுவதும் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுவதும் இந்த 2 விண்ணப்பங்களுக்கு அவர் 2 பதில்களை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இரக்கத்தினால் என்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறியது. இரக்கத்தினால் என்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறியது. சகாயத்தினால் என் ரட்டு களைந்து போடப்பட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் அது கட்டப்பட்டது, இடை கட்டப்பட்டது. 2 காரியங்களும், இரக்கம், சகாயம். இரக்கத்திற்கு அது ஆனந்த களிப்பாய் மாறும். சகாயம் மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இடை கட்டுவது அந்த ஸ்ட்ரென்த் பாருங்கள். ஈவன் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வை தே வேர் அ பெல்ட். எதற்காக ஒரு பெல்ட் கட்டுறாங்க இடையிலே என்றால் அது அவருடைய அந்த இடுப்பு, அந்த முதுகு, அந்த முதுகெலும்பு அது நிமிர்ந்து நிற்கும், திடமாய் நிற்கும் என்பதற்காக கட்டப்படுவதாய் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி. அப்போ அந்த இரட்டு என்றாலே துன்பம், துக்கம், சோகம், உபவாசத்தின் காலத்திலே அவர்கள் கட்டிக்கொள்வது. சாம்பலை பூசிக்கொண்டு இந்த சணலினால் செய்யப்பட்ட உடையை உடுத்திக் கொள்வதற்கு பெயர் தான் ரெட்டுடுத்துவது. அந்த இரட்டு என்பது சணல், ஒரு உடை, சணலினால் தைக்கப்பட்ட உடை. அதை நீக்கி போட்டுவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் உனக்கு மகிழ்ச்சியே உனக்கு இடைகட்டாய் இருக்கும் என்பதாய் மாற்றி விடுகிறார் சகாயரான கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகையால் அதோடு முடித்து விடவில்லை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஐ வில் praise you always. என்றென்றைக்கும் துதிப்பது, என்றென்றைக்கும். துக்கத்தில் இருக்கும் போதும் சரி, சாயங்காலத்திலே நான் கண்ணீரோடு இருந்தாலும் சரி, நான் ஒரு அதுல்லாமிலே ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, நான் ஒரு மலையின் ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, அப்பொழுது நீர் எனக்கு இவ்விதமாய் மாற்றி போடுகிறவனான கர்த்தர் என்பதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நமக்கு இருக்கின்ற கடைசி சத்துரு என்பது மரணம். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம், தோல்விகளிலிருந்து வெற்றி அடைந்து விடலாம், வீழ்ந்த போது எழுந்து நின்று விடலாம், அநேக மாற்றங்களை பெற்றுக்கொண்டு வந்து விடலாம். கடைசியாய் ஒரு சத்துரு, அது மரணம். அதுதான் 2ஆம் மரணம். அந்த 1ஆம் மரணம் சரீர மரணம், 2ஆம் மரணம் ஆத்தும மரணம். அந்த ஆத்துமாவை பாதாளத்திற்கு இறங்கி குழியில் இறங்காமல் ஏற பண்ணுவது. அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்வு முழுமையடைவதாய், மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த பரலோக ஜீவியம் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு உரிய கூடாரத்தை விட்டு அவரோடு கூட கர்த்தருடைய வீட்டிலே நான் என்றென்றும்
நிலைத்து இருப்பேன் என்று சொல்லுகிற அப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர் சகாயர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரிடத்திலே 2 காரியங்கள், நோக்கி கூப்பிடுவது, கெஞ்சுவது. அந்த 10ஆம் வசனத்திலே பாருங்கள், கூப்பிட்டேன், கெஞ்சினேன், இரக்கமாயிரும், சகாயராயிரும். ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி எனும் இடைக்கட்டு. இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் விடையளிக்கிற கர்த்தராய் இருக்கின்ற பட்சத்திலே நாம் அவர் நம்மை காக்கிறவர், நமக்கு துணை நிற்கிறவர் என்பதை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் பெற்றிருப்பதினால் அவரை நாம் எந்நாளும் துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எந்தெந்த நாளும் நாம் துதிக்க வேண்டும். ஏசாயா 54:7-8 வசனத்திலே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். நாம் சொல்லலாம், கொரோனா என்பது 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, அது இமைப்பொழுது கோபம், அது இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாய் கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவரை நாம் என்றென்றைக்கும் துதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.